السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறை தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் படைத்தவனாய், இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பாக தவறுகள் நடக்குகின்ற இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற கருப்பொருளில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். நாம் வாழக்கூடிய இந்த காலம் கொள்கை உறுதியோடு பயணிக்கக்கூடிய, அல் குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, எங்களுடைய ஈமானை உலை வைக்கக்கூடிய, எம்முடைய ஈமானையும் எங்களுடைய கொள்கை பற்றியும் பறிபோகக்கூடிய காரியங்கள் நிறைய நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம். நாம் அல் குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும் என்று உறுதியாக பேசி வருகிறோம். ஆனால் எம்மை சூழ சில உலக காரியங்கள் அது எங்களுடைய அந்த பிரச்சாரத்தை முடக்கிவிடக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் எப்படியான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், பாடசாலை மட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், விளையாட்டு மைதானங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், ஊர் விவகாரங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும், எல்லா விடயத்திலும் அவ்வப்போது மார்க்கத்திற்கு முரணான நிகழ்வுகள் நடைபெறுகிறது, பாவங்கள் நடைபெறுகிறது. இப்படி இந்த பாவங்கள் நடைபெறுவதற்குரிய காரணமும் என்னவென்றால், இந்த வைபவங்களை செய்யக்கூடியவர்கள், இந்த ஊரின் விசேஷங்களை நிகழ்த்தக்கூடியவர்கள் மார்க்கத்தை மையமாக வைத்து செய்யாமல், இந்த உலகம் அவர்களை இயக்குகின்ற அடிப்படையிலே செய்வதனால் பாவங்களை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த காரியங்களை செய்கிறார்கள். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், குடும்பம், இரத்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு சாப்பாடாக்கி சாப்பிடுவது என்பது மார்க்கத்தில் தடையில்லை. இரத்த உறவுகள் அடிக்கடி அந்த உறவுகள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட வேண்டும் என்பது பிழை இல்லை. ஆனால் அதுவே இன்றைக்கு கெட் டுகெதர் என்ற ஒரு நாமத்தை சூட்டிக்கொண்டு யாரோ ஒரு இயற்றிவிட்டார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கெட் டுகெதர் ஒன்றை ஆரம்பித்து கொண்டு அதை குடும்ப ரீதியான கெட் டுகெதர், அதே போன்று பாடசாலை மட்ட ரீதியிலான அவர்களுடைய வகுப்பு ரீதியிலான கெட் டுகெதர், அப்படி என்ற நிகழ்வுகளை நடத்துகிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய உறவுகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. உங்கள் குடும்பங்களோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பாடாக்கி தின்னுவது என்பதும் தடையில்லை. ஆனால் எதை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்றால், யாரோ ஒருவர் இதை ஆரம்பித்து விட்டார்கள், அதனால் மிக வேகமாக இந்த உலகம் இதை கெட் டுகெதர் என்ற ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது, அதனால் எப்படியான பாவம் நடக்கிறது தெரியுமா? உண்மையில் இரத்த உறவுகள் சேர்ந்து வாழ்வது, குடும்பங்களை ஒற்றுமையோடு வாழ்வது என்பதெல்லாம்
இஸ்லாம் மிக பலமாக, உறுதியாக, கடினமாக பேசியிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த அடிப்படையில் ஒருவர் செய்வதாக இருந்தால் அதில் பாவம் வராது, அதில் பிழைகள் நடக்காது, அதில் அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவாது, அதற்குள்ளால் பாவங்கள் ஊடுருவாது. எப்பொழுது நாங்கள் இன்னொருவர் செய்த அடிப்படையிலே செய்ய போகிறோமோ அப்பொழுது பாவங்களையும் உள்வாங்கிக் கொள்வோம். ஏனென்றால் கெட் டுகெதர் அப்படி என்ற ஒரு நாமம் அது எப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு வடிவத்தையும் செய்துதான் காட்டியிருக்கிறார்கள். அதனால் அதனையே நாங்கள் பின்பற்ற பார்க்கிறோம். குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுகிறோம், பிழை இல்லை. குடும்பத்தோடு இரத்த உறவுகள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறோம், பிழை இல்லை. ஆனால் இவர்கள் உருவாக்கியதற்காக வேண்டி நீங்கள் செய்கிற பொழுது அங்கு எப்படியான பிழை நடக்கிறது? உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். இரத்த உறவு என்றால் அந்த இரத்த உறவுக்குள்ளாலும் எப்படியான உறவுகள் உள்ளே வந்து இணைகிறார்கள் தெரியுமா? இரத்த உறவு என்றால் ஒருவர் இருக்கிறார், அவருடைய நானா, தாத்தா, தம்பி, தங்கச்சி, உம்மா, வாப்பா இவர்களெல்லாம் இரத்த உறவுகள். இவர்களை திருமணம் முடித்து வந்து இணைகிறார்களே. ஒரு குடும்பத்தில் 4 ஆம்பளை பிள்ளைன்னு வைத்துக் கொள்ளுங்கள். 4 ஆம்பளை பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்றால் இணைந்து கொண்ட அந்த மனைவிமாரெல்லாம் ஒருவருக்கொரு இரத்த உறவாம் இல்லை, அவர் ஒருவருக்கொருவர் அஜ்னபி. அங்கு பர்தா பேணப்பட வேண்டும், ஹிஜாப் பேணப்பட வேண்டும், மஹ்ரம் அஜ்னபி விஷயத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு கெட் டுகெதர் நடப்பதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், நான் சொல்லுவதை மார்க்கம் இரத்த உறவு சேர்ந்து வாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அதனால் நாங்கள் அதற்காக வேண்டி செய்கிற பொழுது அதில் எல்லா விஷயத்தையும் மார்க்கம் பார்த்து செய்வோம். எப்பொழுது இன்னொரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து நாம் செய்ய நினைக்கிறோமோ அங்கு மார்க்கம் அடிபட்டு போய்விடுகிறது. இந்த மஹ்ரம் அஜ்னபி விஷயங்களும் தவிடுபடியாகி விடுகிறது. அன்புள்ள சோதரர்களே, அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மோடு வந்து இணைந்து கொள்ளுகின்ற மனைவி என்னுடைய மனைவி எனது தம்பிக்கு மஹ்ரம் அல்ல, என்னுடைய மனைவி என்னுடைய நானாவுக்கு மஹ்ரம் அல்ல. அவங்களுக்கு முன்னால ஹிஜாபை பேண வேண்டும், வார்த்தை ஒழுக்கங்கள் பேண வேண்டும், அலங்காரங்களை காட்டக்கூடாது, முழுமையாக தங்களை மறைத்து கொள்ள வேண்டும். இப்படியான சட்டங்கள் இருக்கிறது, இது மீறப்படுகிறது. அன்புள்ள சோதரர்களும், அப்ப பாவம் என்பது எங்களை எந்த அளவுக்கு எங்களுடைய ஈமானை உலை வைத்து விடுகின்ற அளவுக்கு, ஈமானை பறிபோக்குகின்ற அளவுக்கு பாவங்கள் இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது. பாடசாலை மட்டங்கள் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு புதிதாக ஒரு நடைமுறை, இன்னும் ஒன்று கலாச்சாரம் உருவாகி வருகிறது. நாம் ஆரம்ப காலங்களில் அதாவது நேசரி விழா என்று நடத்துவார்கள், கொன்சர்ட் என்று சொல்லுவோம். அதை கூட அது பிள்ளைகளுடைய விழா தான், பிள்ளைகளுடைய நிகழ்ச்சி தான், எந்த பிரச்சனையும் இல்லை. பிள்ளைகளை அந்த நிகழ்ச்சிகள் செய்வதனூடாக அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய அதாவது எதிர்காலத்திற்குரிய ஒரு உந்து சக்தியாக அது அமைய போகிறது, அவருடைய கல்வி வளர்ச்சிக்கான ஒரு உந்து சக்தியாக அது இருக்கும். ஆனால் எது பிழை என்கிறோம்? பிள்ளைகளுடைய நிகழ்வு என்று வைத்துக்கொண்டு அதை சினிமா பாடல்களை கொண்டும், இசை கச்சேரிகளை கொண்டும், இசைகளை கொண்டும் இப்படியான நிகழ்வுகள் நடத்துகிற பொழுதுதான் பிழை என்ற வட்டம் அதற்குள் வந்து விடுகிறது. அப்ப பாருங்கள், எப்படி இதற்குள்ளாலும் நாம் உள்வாங்கப்படுகிறோம். இந்த கான்செப்ட் நிகழ்வு என்று அதை செய்வதனால் மார்க்க அடிப்படையில் ஹராம் இல்லாமல், பிழைகள் நடக்காமல் பிள்ளைகளுக்கு அது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவது என்பது அவர்களுக்கு அத்தியாவசியமானது. ஆனால் பிழை ஹராம் வந்து விடாமல் பார்க்க வேண்டும். அப்ப இது போன்று நாம் பிள்ளைகளை நேசரியில கொண்டு போய் விட்டுவிட்டால், இங்க பள்ளிவாசலுக்கு வந்தா அப்படி கொள்கை பேசுவார், சபுல வந்து நின்றால் காலோட கால் சேர்த்து நிற்காது விட்டால் அவனை கடிந்து கொள்வார். பிழை அல்ல, கடிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நாம் எப்படி உறுதி பேசுகிறோமோ அந்த போன்று வெளியிடங்களில் நாம் உறுதி பேச வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம பிள்ளையுடைய கான்செப்ட் என்று வந்து விட்டால் மாத்திரம் அங்க என்ன செய்ய, அது சின்ன புள்ளகளோட நிகழ்ச்சி தானே, அது சின்ன புள்ளகளோட நிகழ்ச்சி, சின்ன புள்ளகள் என்று சொன்ன நீ எதற்கு போக வேண்டும்? உனக்கு அது ஹராம் தானே. இசை அரங்கேற்றப்படுகிறது என்றால் அது ஹராம். கான்செப்ட் நிகழ்வுகளில் பாருங்கள், அதிகமாக ஆண் பெண் கலப்பு தான் இருக்கிறது, அதுவும் ஹராமாகி விடுகிறது. ஆக நாம் அதையெல்லாம் கவனித்துத்தான் இந்த நிகழ்வுகளை செய்ய வேண்டும்.
அதே போன்று இப்போ மீண்டும் இன்னொரு கலாச்சாரம் வந்திருக்கிறது. பாடசாலை மட்டங்களில் நடைபவனி, பெரும் பெரும் வாகனங்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதாவது தெரு முழுவதும் வாகனங்களை எடுத்துக்கொண்டு அங்கு அதாவது இசைகளையும் இசைத்துக் கொண்டு ஆட்டங்களும் பாட்டங்களும் கூத்துகளோடு அந்த தெரு முழுவதும் அவர்கள் பல லட்சங்கள் செலவழித்து, நான் அறிந்த வரைக்கும் ஒரு பாடசாலையில் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 லட்சத்தையும் தாண்டி அதற்கு செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு செலவழித்து செய்கிறார்கள். ஆனால் மார்க்கத்தை முன்னுரிமைப்படுத்துகிறார்களா என்றால் இல்லை. நான் அவர்களுடைய விடயங்கள் அவர்கள் பார்க்கட்டும். நான் சொல்ல வருவது என்னவென்றால், அந்த இடங்களில் நாங்கள் பங்கெடுத்தால், அந்த இடங்களில் நாம் பங்கெடுக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு உருவாகி விடுகிறது. இப்படியான பிழைகள் நடக்குகிற இடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதே போன்றும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தான் எம்முடைய திருமணத்தை நாங்கள் நடத்த வேண்டும். குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக எந்த ஒரு நிகழ்வுகளும் நடத்தக்கூடாது என்று நாம் இங்கு பேசுகிறோம். அதே நேரம் ஊருக்குள்ள கொள்கைக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களுடைய திருமணம் என்றால் அந்த திருமணங்கள் இரவு முழுவதும் ஆடல் பாடல் கூத்துகளோடு அந்த இரவு திருமணம் நடைபெறுகிறது. எங்களுக்கு தெரிகிறது இந்த வீட்டில் சினிமா பாடலோடு தான் கூத்துக்களோடு தான் அந்த கல்யாணம் நடைபெறுகிறது. அசிங்கங்களும் ஆண் பெண் கலப்புகளுக்கும் எல்லை இல்லாமல் இருக்கிறது. இவைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த திருமணத்தில் நாம் எப்படி பங்கெடுப்பது? அந்த பாவம் நடக்குகிற இடத்தில் நாம் என்ன செய்வது? எங்களை சில நிர்பந்தங்கள் கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. நிர்பந்தங்கள், இது போன்ற நிகழ்வுகள் எங்களை அந்த இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட்டால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அன்புள்ள சோதரர்களே, அப்படியானால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது யாரோ சில தீய சக்திகளால் குர்ஆன் சுன்னா பேசுகின்றவர்களுடைய ஈமானை பலமிழக்க செய்வதற்காக வேண்டி சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நிகழ்வுகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இடத்தில் தவறு நடக்கிறதாம், இந்த இடத்தில் ஒழுக்கம் இல்லாத ஆடை கலாச்சாரத்தோடு பெண்கள் இருக்கிறார்களாம், இந்த இடத்தில் பிதஅத்துக்கள் நடக்கிறதாம். இந்த இடங்களில் நாம் எப்படி நடந்து கொள்வது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. பாருங்கள், அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையிலே சொல்லுகிற பொழுது, வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதஊன இலல் கைரி வயஅமுரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கர். உங்களில் ஒரு சாரார் இருந்து கொண்டே இருக்கட்டும். எதற்காக வேண்டி? நன்மையை ஏவுவர்களாக தீமையை தடுப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கட்டும். வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவங்க தான் வெற்றியாளர்கள். பாருங்கள், அல்லாஹ் வெற்றியாளர்களுக்கு அடையாளத்தை சொல்லுகிறான். என்ன அடையாளம் இருக்கும்? ஈமான் கொண்டிருப்பான் என்பது அடையாளம் எல்லாம் அடிப்படை, அவைகளெல்லாம் அடிப்படை. ஆனால் நாம் கணக்கில் எடுக்காத ஒரு பகுதி, வெற்றியாளனுடைய அடையாளம் நன்மையை ஏவுவான், தீமையை தடுப்பான். இந்த மனோநிலை வராத வரை அவனுக்கு வெற்றி கிடைக்காது. அவனுக்கு வெற்றி கிடைக்காது. பாவத்தை கண்டால் அதை தடுக்க வேண்டும் என்பது அவனுடைய நடைமுறைக்கு வராத வரை அவன் வெற்றியாளன் அல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா வெற்றியாளனுக்குரிய அடையாளத்தை சொல்லுகிற பொழுது, பிழையை காண்கிறாயாம், தவறு இருக்கிறதாம், அந்த தவறுகளை காண்கிற நேரம் அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். பாருங்கள், நாம் பாவங்களை எப்படி பார்க்கிறோம் என்றால், உண்மையில் சில பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவம் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாவம். உதாரணமா, ஒருவர் சாராயம் குடிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சாராயம் குடிக்கிறார் என்றால் அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாவம். இந்த பாவத்தை செய்கின்றவனோடு நாம் இருக்கிறோம் என்றால் அதை நாம் தட்டி கேட்க வேண்டும். அதை நாம் அந்த அத்தகைய நட்போடு நாம் கேட்காது விட்டால் உறவை துண்டித்து விட வேண்டும். ஏன்? அந்த பாவம் அது நண்பர் வட்டாரத்தில் இரத்த உறவுகள் என்றால் அவர்களுக்கு வேறு சட்டம், இது வேறு. இரத்த உறவுகள் அல்லாத பகுதி. இரத்த உறவுகள் என்றால் பிழை செய்தாலும் அந்த இரத்த உறவை சேர்ந்து வாழ வேண்டும் என்பது தனி சட்டம். அது அப்ப இரத்த உறவு அல்லாது, ஏனென்றால் இரத்த உறவு துண்டிக்கப்பட்டால்
அவன் சொர்க்கம் போக மாட்டான். இரத்த உறவுகள் எந்த பிழை செய்தாலும் அவர்களை துண்டித்து வாழ முடியாது. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், தாயும் தந்தையும் இருக்கிறார், பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஏதோ தவறு, அதாவது ஈமானிய பலவீனத்தினால் தந்தை விபச்சாரம் செய்து விட்டார் அல்லது தாய் விபச்சாரம் செய்து விட்டால் பிள்ளை அவன் வாப்பாங்கிறதுக்காக வேண்டி கன்னத்தில் வாங்கி அடைந்து விட முடியுமாம்? உம்மா இப்படி செய்தார் என்பதற்காக உம்மாவுக்கு அடிக்க முடியுமாம்? உம்மா அவர்கள் எவ்வளவு பிழை செய்தாலும் சரி, வாப்பா மகன் என்ற உறவும் தாய் மகன் என்ற உறவில் விரிசல் வரவே கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் அதை விடவும் பெரிய ஒரு பாவத்தை சொல்றான். என்ன பாவம்? இணை வைப்பு. அவர்கள் இணை வைப்பு செய்தாலும் அவர்கள் தான் உன்னுடைய தாய் தந்தையர்கள். இணை வைப்பை உனக்கு நிர்பந்தித்தாலும் அவர்களோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள். அல்லாஹ் தஆலா இணை விபச்சாரத்தை விடவும் பெரிய ஒன்று நிரந்தர நரகம். விபச்சாரத்திற்கு நிரந்தர நரகம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான்? அதாவது இணை வைப்பை உன்னுடைய தாய் தந்தையர்கள் செய்தாலும் அதுதான் உன்னுடைய வாப்பாவும் உம்மாவும். அப்படி இருக்கிறது என்றால் அவர்கள் இரத்த உறவுகள் என்ற பகுதியை நாம் வித்தியாசமாக பார்க்க வேண்டும். பிழைகள் தவறுகள் நடந்தாலும் அந்த உறவில் ஒரு நாளும் பிளவை ஏற்படுத்திவிட முடியாது. பிரிவினை பிரிந்து வாழ முடியாது, சேர்ந்துதான் வாழ வேண்டும். ஏனென்றால் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், ஒரு சஹாபி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, இன்னலி கராபத்துன், எனக்கு சில நெருங்கிய உறவுகள் இருக்கிறார்கள். அசிலுஹும், நான் அவர்களை சேர்ந்து வாழுகிறேன். வயக்தஉன்னி, அவர்கள் என்னை துண்டித்து வாழ்கிறார்கள். நான் அவங்களோடு சேர்ந்து வாழ்றேன், அவங்க என்னை துண்டித்து வாழுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்கிறேன், அவங்க எனக்கு கெடுதிதான் செய்கிறார்கள். நான் எப்படி நடந்து கொள்வது அல்லாஹ்வின் தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அந்த உறவுகளை நீ துண்டித்து விடக்கூடாது, நீ அப்படியே அவர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள். அவர்கள் உனக்கு என்ன கெடுதி செய்தாலும் சரி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உனக்கு ஒரு பாதுகாவலன் இருக்கிறான், அவன் உன்னை, அந்த பாதுகாவலர் உன்னை பாதுகாப்பார். நீ அந்த முறையிலே நடந்து கொள், நீ அவர் மீது சுடுசாம்பல் வைத்து விட்டாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்ப இரத்த உறவுகள் என்றால் என்ன தவறு நடந்தாலும் அவர்களுக்குள்ளால் உறவுகளை துண்டித்தல் நரகத்திற்கு அழைத்து சென்று விடும். இப்ப நான் சொல்லுகின்ற விடயம், இது இரத்த உறவு அல்லாத ஒரு பகுதி இருக்கிறது. இவங்க பாவம் செய்கிற பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதை தடுக்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும். அந்த உறவுகள், அதை அந்த நண்பர் வட்டாரம், நம்முடைய சகோதரர்கள் அதை விட்டு விடாது விட்டால் அந்த உறவை துண்டித்து விட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் 7 சாராருக்கு நிழல் கொடுக்கிறான். அதிலே ஒரு சாரார் தான் தஹாப்பானி பில்லாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்து வயதஃபர்ரகா பில்லாம், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்தவர்கள். இது மார்க்கத்திற்காக வேண்டி சேருதல், மார்க்கத்திற்காக வேண்டி பிரிதல். இவன் என்னுடைய கொள்கையை சார்ந்தவனாக இருக்கிறான், அதனால் அவரோடு நான் சேர்ந்து வாழுகிறேன். இவனிடத்தில் எந்த பிழையும் நான் காணவில்லை, எந்த தவறுகளும் இவன் செய்வதில்லை, எந்த பாவனைகளும் இவன் பாவிப்பதில்லை, அதனால் இவனோடு நான் சேர்ந்திருக்கிறேன். எப்பொழுது இவன் ஒரு பாவத்தை செய்ய நினைக்கிறானோ அப்பொழுது நாம் சொல்லி பார்க்கிறோம், கேட்காது விட்டால் அந்த நட்பு வட்டாரத்தை பிரித்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். பிழை நடக்குகிற பொழுது அவர்களோடு நாம் சேர்ந்து இருக்க முடியாது. சிலர் என்ன செய்கிறோம் தெரியுமா? நண்பர் வட்டாரம், கூட்டாளி, பொடியுமாறு அப்படியில் இருப்பார்கள். அவங்களுக்கிட்ட சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கேட்க மாட்டாங்க. நம்முடைய குடும்பங்களிலும் இருப்பார்கள். அந்த குடும்பங்களுக்குள்ளாலும் எத்தனையோ தடவைகள் இது விதியத்து செய்யக்கூடாது என்று சொல்லி பார்ப்போம், ஆனால் கேட்க மாட்டார்கள். இப்ப நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்கிற மாதிரி இல்லை, என்ன செய்ய என்று சேர்ந்து போகிறோம். இரத்த உறவுகள் துண்டிக்கப்படக்கூடாது என்பது ஒரு பகுதி. ஆனால் மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறது என்றால் அந்த வைபவத்திற்கு போகக்கூடாது, உறவு பிரியக்கூடாது, உறவை பிரித்து விடக்கூடாது. ஆனால் மார்க்கத்திற்கு முரணாக நடந்தால் அந்த வைபவத்தில் கலந்து விடக்கூடாது.
அதிலும் தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்றாங்க, நீங்கள் அதாவது முன்னைய காலத்தில் சிலர்கள் வாழ்ந்தார்கள், பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க ஒரு சாரார் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் பிழை செய்கிற நேரம் அவர்களை பிழையை தட்டி கேட்டார்கள். முதலாவது நாள் தட்டி கேட்டார்கள், இரண்டாவது நாளும் சொல்லி பார்த்தார்கள், மூன்றாவது நாளும் சொல்லி பார்த்தார்கள். அவர்கள் கேட்பது போன்றில்லை. பிறகு அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்தார்கள், அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டார்கள், அவர்களோடு சேர்ந்து எல்லா காரியங்களும் ஈடுபட்டார்கள். அவர்களை ரெண்டு சாராரையும் சேர்த்தே அல்லாஹ் அழித்து விட்டார் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். பிழை நடக்கிறது என்றால் அங்கு நாம் தட்டி கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். முடியாது விட்டால் அவைகளை விட்டும் விலகி வாழ வேண்டும், அவர்களை விட்டும் விலகி வாழ வேண்டும் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் பிழையை காண்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொன்னார்கள். நான் நிறைய தடவைகளில் இந்த ஹதீதுகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த நேரத்திற்கும் இது பொருத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாமின் நபியின் பஅஸஹுல்லாஹு ஃபீ உம்மத்தின் கபிலி, எனக்கு முன்னால் அல்லாஹு தஆலா அனுப்பிய ஒவ்வொரு சமூகத்திற்கும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஹவாரியுன் என்று சொல்லக்கூடிய தோழர்களையும் சஹாபிகள் என்று சொல்லக்கூடிய தோழர்களையும் கொடுக்காமல் எந்த நபியையும் அல்லாஹ் அனுப்பவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் அந்த நபியை பின்பற்றுகின்றவர்கள் யஹுதூன பிசுன்னதிஹி, அந்த நபியுடைய வழிமுறையை அச்சொட்டாக பின்பற்றினார்கள். வயக்ததூன பிஅம்ரி, அந்த நபி எதை கட்டளையிடுவாரோ அதற்கு முழுமையாக அடிபணிந்து வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். ஆனால் சும்ம இன்னஹா தக்லுபு மின் பாதின் குலூபுன், அதற்கு பின்னால் சில வழித்தோன்றர்கள் வந்தார்கள், நபித்தோழர்களுக்கு பின்னால் சிலர்கள் வந்தார்கள். யகூலூன மா லா யஃபாலூன், அவர்கள் செய்யாதவைகளை மக்களுக்கு சொன்னார்கள். வயஃபாலூன மா லா யுமருன், அவங்களுக்கு கட்டளையிடப்படாதவைகளை அவர்கள் மார்க்கம் என்று செய்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எல்லா சமூகத்திலையும் நடந்த ஒரு பிழை. நபிமார்கள் இருக்கிற நேரம் அந்த தோழர்கள் நபியை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து விடுவார்கள். நபிக்கு பின்னால் அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் மார்க்கத்தில் இல்லாதவைகளை எல்லாம் செய்வார்கள். இப்படி நடக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. மார்க்கத்திற்கு முரணாம் விதத்தான காரியங்கள் நடக்கிறது என்றால் நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவங்களோட விதத் அவங்களோட, அவங்களோட விதத் அவங்களோட, எனக்கு அதில் பங்கில்லை என்று நாம் மௌனித்து அந்த சபையில் கலந்து கொள்ளலாமா என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்குத்தான் சொல்கிறார்கள். பின்னால சிலர் வருவாங்க, அவர்கள் மார்க்கத்தில் கட்டளையிடப்படாதவைகளை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். அவங்களோடு நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வமன் ஜாஹதஹும் பியதிஹி ஃபஹுவ மூமின், யார் அவர்களோடு கரத்தால் அந்த பாவத்திற்கு எதிராக போராடுகிறாரோ ஃபஹுவ மூமின், அவர்தான் மூமின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். வமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ மூமின், யார் தன் நாவினால் அவர்களுக்கு அதை சொல்லி புரிய வைத்து அப்படி போராடுகிறாரோ ஃபஹுவ மூமின், அவர் மூமின் என்றார்கள். வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ மூமின், யார் அப்படி பிழைகள் நடக்குகிற நேரம் அவர்களோடு இருந்து கொண்டு மௌனத்தி நிற்காமல், யார் அவர்களோடு இருக்காமல் எழும்பி விடுகிறார்களோ, அதாவது உள்ளத்தால் போராடுகிறாரோ ஃபஹுவ மூமின். வலைஸ வரா ذلك மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தல், அதற்கு பின்னால் ஈமான் என்கிற ஒரு படித்தரம் அவனிடத்தில் இல்லை, அவனிடத்தில் கடுகின் வித்தளவு கூட ஈமான் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப ஈமான் இருக்குமாக இருந்தால் ஒரு இடத்திலே நாம் இருக்கிறோம், அந்த இடத்தில் பிழை நடக்கிறது, தவறு நடக்கிறது, மார்க்கத்திற்கு முரணான காரியம் நடக்கிறது என்றால் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும்? நாவினால் தடுக்க வேண்டும், கரத்தினால் தடுக்க வேண்டும், உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். இது மூணும் இல்லாம சும்மா செவுடண்ட காதுல சங்கு போன்று அப்படியே செவுடன் மாதிரி அந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தால் அவனிடத்தில் ஈமான் இல்லை, அவனிடத்தில் ஈமான் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுடைய விளையாட்டு மைதானங்களுடைய நிகழ்வுகள் இப்போது எப்படி இருக்கிறது? விளையாடிவிட்டால்
அங்கு குற்றம் மார்க்கம் அதை தடை செய்யவும் இல்லை. அதாவது விளையாட்டை பார்க்க செல்வதும் தடையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நபித்தோழர்கள் அபிசீனியர்கள் அம்பெறிவி அதாவது அம்பால் எரிந்து விளையாடி கொண்டிருக்கிற அந்த விளையாட்டை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளிலே கன்னத்தை அதாவது நாடி பகுதியை ஊண்டியவராக அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்கள். செய்தி நமக்கு தெரியும். விளையாட்டை பார்ப்பதோ விளையாடுவதோ தடை என்பதல்ல, ஆனால் மார்க்கத்திற்கு முரணானது நடக்கிறது. இன்றைக்கு அதுதான் ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது. சும்மா பெட்டையும் பேவலையும் தூக்கிட்டு போய் விளையாடிட்டு வரோம், அங்கு நிறைய டூர்னமெண்ட் நடத்துகிறோம் என்றால் பிழை இல்லை. அதை யாரும் பிழை என்று சொல்ல வரவில்லை. எப்பொழுது மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறதோ, எப்பொழுது அந்த விளையாட்டு சூதின் அடிப்படையில் நடக்கிறதோ, எப்பொழுது அந்த விளையாட்டு மைதானத்தில் இசை அரங்கேற்றப்படுகிறதோ, எப்பொழுது அந்த விளையாட்டு மைதானத்தில் ஆண் பெண் கலப்பு ஏற்படுகிறதோ, அப்பொழுதுதான் அது கூடாது என்ற வட்டத்துக்கு வந்து விடுகிறது. இன்றைக்கு அதன் விளையாட்டு வடிவங்கள் எப்படி மாறி இருக்கிறது? மீன் விற்கிற வடிவமே மாறி இருக்கிறது. முன்னெல்லாம் மீன் விற்கிறால் மீன் என்று சத்தம் போட்டு சிங்களத்தால் சொல்லிட்டு போவான். இப்ப அதுக்கும் ஒரு மியூசிக் செட் பண்ணி இருக்கிறான். அந்த சப்தம் கேட்டால் அந்த சப்தம் மீன் யாவருடைய சத்தம், இந்த சப்தம் பனிஸ் வண்டியுடைய சத்தம், பான் வண்டியுடைய சத்தம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் எல்லாம் மியூசிக்கை அடையாளமாக வைத்துத்தான் உலகம் இயங்குகிறது. நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம். 6 அடித்து விட்டால் 4 அடித்து விட்டால் அதற்கென்று ஒரு தனி மியூசிக் வந்து இருக்கிறது. 6 அடிச்சா அவுட்டா போனால் அதுக்கு ஒரு மியூசிக். எல்லாமே பாருங்கள், யார் எம்மை வழி நடத்துகிறார்? நாம் யாரால் வழி நடத்த பற்றி கொண்டிருக்கிறோம்? விளையாடுவது தவறல்ல, ஆனால் மார்க்கத்திற்கு முரணாக நடந்தால் அவைகளை தவிர்த்து கொள்ள நானும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இப்படி நடைமுறை உங்களிடத்தில் உள்ளத்தால் உணர்த்து ஒதுங்காது விட்டால், கையால் தடுக்காது விட்டால், நாவினால் பிரச்சாரம் செய்ய ஈமான் இல்லை. ஒரு விளையாட்டை அங்கீகரிப்பதற்காக வேண்டி ஈமானை பறிகொடுக்கலாமா? ஒரு விளையாட்டுக்காக வேண்டி ஈமான் இல்லை என்ற வட்டத்திற்கு நாம் போன ரசூல் எப்படி சொன்னார்கள்? வலைச வரா அதாலிக்க மினல் ஈமானி ஹப்பத், கட்டிகின் வித்தளவு ஈமான் இல்லை என்றார்கள். அப்ப அப்படியே மௌத்தா போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஈமானோடு மரணிக்க வேண்டும். அன்புள்ள சோதரர்களே, நாம் எம்முடைய விளையாட்டு கழகங்கள் ஒவ்வொன்றும் நாம் எப்பொழுதுமே முடிவெடுக்க வேண்டும். பாவம் அரங்கேற்று எதற்காக வேண்டிய அவைகள்? யாராலோ நாங்கள் வழிநடத்தப்படுவதனால் தான் இப்படி நாங்களும் அந்த அவர்கள் கொட்டின பிறையை நாங்களும் அடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை சகோதரர்களே. அதிலிருந்து நாம் விலக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி தடுக்காது விட்டால் ஈமான் இல்லை என்றார்கள். என்றால் எனக்கும் உங்களுக்கும் விளையாடினால் சொர்க்கம் என்று சொல்லவில்லை. விளையாடினால் டூர்னமெண்ட் நடத்தினால் வருஷத்திற்கு ஒரு முறை IPL நடத்தினால் என்னமாவது ஒரு விளையாட்டு எல்லாம் பேர் அங்க உருவாக்கி விடுவார்கள். கிராமங்கள் எல்லாம் அதே விளையாட்டு பெயர் தான். அப்ப நம்ம ஏதோ ஒரு சக்தியால் நாம் வழிநடத்தப்படுகிறோம். அது பிழை அல்ல, ஆனால் மார்க்கத்திற்கு முரணானவைகள் அரங்கேற்றப்படாமல் இருக்கிற வரைக்கும் அவைகளில் நாம் பங்கெடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவைகளை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்ற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். ஜீரணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற நிலையில் இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். எனக்கும் உங்களுக்கும் இங்க விளையாடிட்டு சொர்க்கம் போகணும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லல. அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்றான், இந்த மார்க்கத்தை நீங்கள் வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்க கட்டளை கடமை சட்டங்கள் எல்லாமே விளையாட்டாக நான் நினைத்து விடக்கூடாது. அந்த விளையாட்டுக்காக வேண்டி இறை மார்க்கத்தை 3ஆம் பட்சமாக மாற்றிவிட்டால் நிச்சயமாக நானும் நீங்களும் குற்றவாளிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விளையாட்டுக்களை கூட தடை செய்தார்கள். ஆனால் நாம் இந்த இடத்தில் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? ஒரு பிழை நடக்கிறது என்றால் அந்த பிழையிலிருந்து நாம் எப்படியெல்லாம் விலகி வாழ வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தியும் உங்களுக்கு நான் பல தடவைகளில் சொல்லியிருக்கிறேன். அப்துல்லா இப்னு முகஃபல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் ஒரு நாள் பாதையிலே போகிறார்கள். பாதையிலே போகிற நேரம் ஒரு மனிதர் கற்களை 2 விரல்களுக்கு மத்தியில் கற்களை வைத்துக்கொண்டு சுண்டி விளையாடி கொண்டிருந்தார். இந்த விளையாட்டு அந்த காலத்தில் ஒரு இணை வைப்பான காரியம் அல்ல, ஏதோ ஒரு விளையாட்டாகத்தான் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார்.
அப்ப இந்த அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை பார்த்து சொல்லுகிறார், இந்த விளையாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் நஹா அனில் ஹதுப், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி செய்யக்கூடாது, இப்படி விளையாடக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். சொல்லிவிட்டு அவர் திரும்பவும் சொல்லுகிறார், இன்னஹு லா யுசாது பிஹி சைதுன், அந்த கல்லை சுண்டி அப்படி 2 விரல்ல போட்டு இப்படி சுண்டி விளையாடுவதனால் அதனால் உன்னால் வேட்டையாடுவதற்கு கூட அதை அப்படி செஞ்சு வேட்டையாடுவதற்கு கூட உன்னை பலப்படுத்திக் கொள்ள முடியாது. வலா யுங்கா பிஹில் அது, ஒரு எதிரியை கூட அதால் உன்னால் வீழ்த்தி விட முடியாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா கின்னா கது தக்சிரு சின்னம், அது பல்லை உடைத்து விடும். வதஃப்கவுல் ஐனம், கண்ணை பாதித்து விடும். கற்களை சுண்டி விளையாடினா ஒன்று வாயில பற்றும், இல்லாட்டி கண்ணுக்கு பற்றும். இதால உன்னால் வேட்டையை கூட ஆட முடியாது, வேட்டையாட முடியாது, எதிரியை கூட உன்னால் தாக்க முடியாது. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, தடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அப்துல்லா இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். போய்விட்டு திரும்பவும் வருகிற நேரம் அந்த மனிதர் அந்த விளையாட்டை திரும்பவும் விளையாடுகிறார். அப்ப நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இந்த மனிதர், இந்த நபித்தோழர் ஒரு மனிதரிடத்தில் சொல்லுகிறார். அவர் ஒரு காபிராக இருந்தால் சொல்லியிருப்பாராம், சொல்லி இருக்க மாட்டார். ஏன் நபியை பத்தி காபிட்டு சொல்ல முடியாது. அப்ப இவர் முஸ்லிமாகத்தான் இருந்திருக்கிறார், தன் கொள்கையை பின்பற்றக்கூடியவராகத்தான் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கிற நேரம் திரும்பவும் வாரார், திரும்பவும் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்பா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் நீ அதை விட்டு விடாமல் நீ திரும்பவும் அதை செய்து கொண்டிருந்தாயே, உன்னோடு லா உக்கல்லிமுக கதா வகதா, நான் இவ்வளவு காலத்திற்கு நான் உன்னோடு பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த உறவை துண்டித்து விட்டு போனார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அந்த நட்பு வட்டாரம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு போனார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சோதரர்களும், இதுதான் நபித்தோர்களுடைய வழிமுறையாகவும் இருந்திருக்கிறது. மார்க்கத்திற்கு முரணாக ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை செய்கிற பொழுது அது சுட்டிக்காட்டப்பட்டும் அதில் அலட்சியமாக இருந்தால், சுட்டிக்காட்டப்பட்டும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த உறவுகளை அதாவது அந்த நட்பு வட்டாரத்தை துண்டிக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரமாக பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சோதரர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிழைகள் நடக்குகிற இடத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், உங்களுக்கு இந்த வேதத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை விதியாக்குகிறான். அன் இதா சமியத்தும் ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்கள், அதாவது அல்லாஹ்வுடைய வசனங்களை யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸவு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கின்ற, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி செய்கின்ற இவர்கள் இந்த செய்திகளை நீங்கள் செவியேற்றால் ஃபலா தக்கூது மாஹும், அவர்களோடு நீங்கள் உட்கார்ந்து விட வேண்டாம், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் அமர்ந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீங்கள் ஹத்தா யகூலு ஃபீ ஹதீஸின் கைரிஹி, அவங்க அந்த மார்க்கத்திற்கு முரணாக செய்கிறார்களே, அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு முரணாக செய்கிறார்களே, அந்த நிகழ்விலிருந்து வேறு காரியத்தை செய்கின்ற வரைக்கும் அந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து விட வேண்டாம். அப்படியானால் வித்யாத்துக்கள் நடக்கிறதாம், மார்க்கத்திற்கு முரணானவர்கள் நடக்கிறதாம், ஹராமான நிகழ்வுகள் நடக்குகிறதாம், அந்த இடத்தில் நீங்கள் உட்கார வேண்டாம். அல்லாஹ் போடுகின்ற தடை இது. எப்படி அல்லாஹ் போடுகிறான்? இந்த வேதத்தில் இதை உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறதாக சொல்லுகிறான். இந்த வேதத்தில் விதியாக்கி இருக்கிறான். நீங்கள் பிழை நடக்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற பொழுது அந்த சபையில் உட்கார வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னக்கும் இதன் மிஸ்லுஹும், அப்படி நீங்கள் அந்த இடத்தில் உட்கார்ந்தீர்கள் என்றால், அந்த இடத்தில் நீங்கள் உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அந்த பிழையை செய்கின்றவர்கள் போன்றவர்கள் தான், பிழைகளை செய்கின்றவர்கள் போன்றவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ, முனாஃபிக்குகளையும் காபிர்களையும் அல்லாஹ் நரகத்தில் ஒன்று சேர்ப்பதாக அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். ஆக அன்புள்ள சோதரர்களும்,
பிழை நடக்கிறது என்றால் கரத்தால் தட்டி கேட்க வேண்டும், தடுக்க வேண்டும், நாவினால் தடுக்க வேண்டும், உள்ளத்தால் தடுக்க வேண்டும். இல்லாது விட்டால் அந்த இடத்தில் நான் அமர்ந்து விடக்கூடாது. அதற்கு அப்பால் ஈமானில் ஒரு படித்தரம் இல்லை என்ற செய்தியை நான் நீங்கள் புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களையும் புரிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸிராஜம் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிழைகள் தவறுகள் நடக்குகிற பொழுது அந்த சபையில் நாம் அமர்ந்திருக்கக்கூடாது. அந்த இடத்தில் நாம் தட்டி கேட்க வேண்டும், அவை நாம் அவர்களுக்கு சொல்லி திருத்த வேண்டும் அப்படிங்கிற செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்திகளை நாம் பார்த்தோம். அதே போன்று பாருங்கள், ஒரு சபையில் ஒரு பிழை நடக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். பிதத்தான காரியங்கள் அல்லது மார்க்கம் தடுத்த ஹராமான நிகழ்வுகள் ஒரு இடத்திலே நடக்கிறது என்று சொன்னால் அதை நாம் மௌனித்து அமைதி காத்தால், மௌனித்து அதை தடுக்காது விட்டால், அந்த இடத்தில் அந்த சபையில் நாம் இருந்து விட்டால், அல்லாஹ் தஆலா அதை குறித்து சொல்லுகின்ற பொழுது பேசுகிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பய்யினாத்தி வல் ஹுதா மின் பஅதி மா பய்யன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். இந்த வேதத்தில் இதுதான் சத்தியம் என்று தெளிவுபடுத்தப்பட்டதுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த சத்தியத்தை மறைக்கிறார்களோ உலாய்க்க யல்அனுஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். ஒரு சபையில் நாம் இருக்கிறோம், பிழை நடக்கிறது, நாம் அந்த இடத்தில் அந்த பிழையை தட்டி கேட்காது, இதுதான் சத்தியம் என்பதை எடுத்து சொல்லாது மௌனம் காத்து அந்த இடத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது சார்ந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். சில பாவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு. ஆனால் இந்த இடத்தில் பாவம் என்று நாம் எதை செய்ய, இந்த செயல் ரீதியான எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை. ஒரு இடத்தில் சத்தியத்தை மறைத்து அமர்ந்திருந்தோம். அதனால் அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. வயல் அனுஹுமுல்லாஹின், சபிக்கக்கூடியவர்களும் அவர்களை சபித்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சபிக்கக்கூடியவர்கள் சபிப்பார்கள் என்றால் மலக்குமார்கள், சாலிகான நல்லடியார்கள் இந்த வசனத்தை ஓதுகின்ற பொழுது ஓதக்கூடியவர்களோ ஓதலுடைய சாபங்கள் எல்லாம் அந்த சத்தியத்தை மறைத்தவர்களுக்கு போய் சேருவிடும். சத்தியத்தை மறைத்து அமர்ந்தவர்களுக்கு போய் சேர்ந்து விடும். இப்படியான ஒரு நிகழ்வு எங்களுக்கு ஏற்பட்டு விட்டால், இப்படி நாம் இருந்து விட்டோம், ஒரு சபையில் இருந்து விட்டோம், பிழை நடந்திருக்கிறது, இப்பொழுது அதிலிருந்து நாம் எப்படி தௌபா செய்வது? அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும். இப்பொழுது நாம் அதிலிருந்து எப்படி தௌபா செய்வது என்பதை அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான். இல்லல்லதீன தாபு, யார் தௌபா செய்தார்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்காது. ஒரு கட்டத்தில் சத்தியத்தை மறைத்து அமர்ந்து விட்டார். அமர்ந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய சாபம் அவருக்கு சாட்டப்பட்டு விடும். அல்லாஹ் சபித்து விடுவான். இந்த சாபத்திலிருந்து ஒருவன் வெளிவர வேண்டுமாக இருந்தால் அவன் தௌபா செய்ய வேண்டும். தௌபா செய்து இரண்டாவது கட்டமா வாஸ்லஹு, தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இனிமேல் நான் அப்படியான இடங்களில் போய் உட்கார மாட்டேன், சத்தியத்தை மறைக்க மாட்டேன் என்று தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். வபையனு, அந்த எந்த இடத்தில் அவர் பிழையை மறைத்து அமர்ந்திருந்தாரோ அவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும், இது பிழை என்பதை அவருக்கு தெளிவுபடுத்த வேண்டும். வௌலாய்க அத்தூபு அலைஹிம், அவர்களுக்கு தான் பாவ மன்னிப்பு, நான் பாவங்களை தௌபாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிழை நடக்கிற சபையில் நாம் இருந்து விட்டோம் என்றால் மூன்றை செய்ய வேண்டும். ஒன்று, தௌபா செய்ய வேண்டும், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவரிடத்தில் போய் தெளிவுபடுத்த வேண்டும். இப்படி ஒரு பிழை நீங்கள் செஞ்சீங்க அப்படி என்றத அவர்கிட்டயே போய் சொல்லிவிட வேண்டும். அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா தௌபாவை வணங்குகிறான். வஅன தௌவாபுர் ரஹீம், நான் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நான் இரக்கம் உள்ளவன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் இது மிக முக்கியமான ஒரு பகுதி. பாவங்கள் பிழைகள் நடக்குகிற இடத்திலிருந்து நாம் எப்படியாவது அந்த இடத்தில் எமக்கு அதிகாரம் இருந்தால், எங்களால் முடியுமாக இருந்தால்
அந்த இடத்தில் அதற்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், தட்டி கேட்க வேண்டும். அதற்கு பலமில்லாத ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறதாக இருந்தால் நாம் அந்த இடத்திலிருந்து கலைந்து சென்று விட வேண்டும். அந்த இடத்தில் நாம் உட்கார்ந்து விடக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற வழிகாட்டல்கள் என்பதை புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களையும் புரிந்து கொள்வானாக. வாக்கூலு கோலியாத வஸ்தஃபிரு இன்னஹு லஃபூர். அஸ்ஸலாமு அலைக்கும்.